வணக்கம். திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா 23/4/2026 அன்னைக்கு தமிழ்நாடுடைய சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு. இன்னைக்கு தான் போலிங் ஆகுது. அப்போ இந்த கிரக நிலை, அன்னைக்கு இருக்கிற கிரக நிலை, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனி, மேசத்தில் சூரியன் புதன், துலாத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது. இந்த அமைப்பில் அன்றைய கிரக நிலை இருக்கு. இப்போ இதுக்கு முன்னால் வீடியோவில் பழனிசாமியுடைய ஜாதகத்தை பார்த்தோம். இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஜாதகம் இதுதான் ஸ்டாலினுடைய ஜாதகம். இந்த ஸ்டாலினுடைய ஜாதகம் நல்லா க்ளோஸாக தெரியல. இந்த ஸ்டாலினுடைய ஜாதகத்தில் அவர் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 7இல் சூரியன் இருந்து லக்கணாதிபதி 7இல் இருந்தால் மனைவியை கொண்டு முன்னேற்றம், மனைவியினால் லாபம், கலஸ்தரத்தினால் லாபம். 8ஆம் இடத்தில் புதன் நீசம் பெற்றிருந்து செவ்வாயோடு இருந்து அவருடைய கல்வியை என்ன செஞ்சார்? புதன் தான் கல்வி, அறிவு. அப்போ அவர் நீசம் பெற்று இவருக்கு 8ஆம் இடத்தில் அமைந்திருப்பதால் இவருடைய கல்வியை கெடுத்துட்டான். சரியா? அப்புறம் குரு என்ன பண்றாரு? 9ஆம் இடத்தில் குரு சுக்கரன். அப்ப அந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஜாதகம். இவருக்கு தகப்பன் ஸ்தானத்தில் குரு சுக்கிரன். அப்ப இவனும் சுபத்துவம் பெற்றுலாம். அப்போ அவருக்கு விரயத்தில் புதன் இருந்ததனால் புதன் தான் உறவுகள், குடும்பம். அப்ப 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் யாருடைய பார்வையில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் லக்கணத்தை சனி, உச்சம் பெற்ற சனி பார்ப்பதால் என்ன 2 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் இருப்பதால் அவருக்கு நன்மை செய்தன. சுக்கிரன் காமம், குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை சொல்லக்கூடியவர் சனியோடு தொடர்பு பெற்றதனால் 2-3 குடும்பங்களுக்கு அவர் தலைவனாகக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகம் ஏற்படுத்திடுச்சு. அப்போ அவரு கலைஞர் வல்லமை உள்ளவரா அப்படின்னா புதன் விரயத்தில் இருந்தாலும் நீசம் பெற்றிருந்தாலும் அவருடைய 3ஆம் இடம் ஆற்றல் சொல்லக்கூடிய புதன் விரயத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க அவரு அனுபவத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் அவர் என்ன பண்றாரு? நல்ல நிலையில் இருந்தார், பல வெற்றிகளை தந்தார். குடும்பம் 2-3 குடும்பமாக ஆனதுக்கு காரணம் அவருக்கு விரயத்தில் செவ்வாய் புதன் இருந்ததாலும் தகப்பனாருக்கு விரயத்தில் இருந்ததாலும் அந்த அமைப்பை சொல்லுது. அப்போ அவருடைய ஜாதகம் கரெக்டு தான். சரி, அப்ப 7ஆம் இடம் இங்க சூரியன், அதாவது பத்தினியாக அவருடைய மனைவி பத்தினியாக சூரியனுடைய அம்சத்தில் என சீதா பிராட்டியாக அவருடைய மனைவி ஸ்தானத்தில் அவர் இருக்காங்க. சரியா? அப்போ மனைவி ஸ்தானம் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் போன தடவை 5 வருஷத்துக்கு முன்னாடி குரு இங்கே 1 வருஷம், இங்கே 1 வருஷம், இங்கே 1 வருஷம், இங்கே 1 வருஷம், இங்கே 1 வருஷம். அப்போ குரு 7ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கையாக இருந்து லக்னத்தை பார்த்ததால் அவர் 2021 வெற்றி பெற்றார்.
அது ஒன்று. இன்னொன்று, அப்போ சனி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2.5 வருஷம், இங்கே 2.5 வருஷம். அப்போ இப்போ தான் இங்கே வந்திருக்கார். அப்போ இங்கே 2.5 வருஷம் இருந்தார். இப்போ 2 2 5 இப்போ தான் அங்கே மாறி இருக்கார். அப்போ சனி இங்கே இருந்தார். ஆட்சி பெற்று 6ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக விரயத்தையும் 10ஆம் பார்வையாக அவருடைய 3ஆம் இடம் ஆற்றலையும் பார்த்ததனால அவருக்கு என்னாச்சு? 1 2 3 4 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் என்ன, செவ்வாய் சனி உச்சம் பெற்று என்ன, செவ்வாய் எதிலிருந்து பார்க்கிறார்? 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்த்து சனி உச்சம் பெற்றதால், அவருக்கு இந்த இடத்துல சனி இருந்ததால் என்ன, 1 2 3 4 5 6ஆம் இடத்தில் சத்ருஸ்தானத்தில் ராகு இருந்து ராகுவோடு இருந்ததுனால எதிரியை வீழ்த்த முடியும். சரியா? அப்போ ஸ்டாலினுடைய ஜாதகம் இது கரெக்டான ஜாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜாதகம் தான். சரி, இப்போ ஸ்டாலினுடைய நிலைமையை இன்று கிரக நிலை, அதாவது 23/4/2026 அன்று கிரக நிலைகள் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். சரியா? இப்போ இதுதான் ஸ்டாலினுடைய லக்னம். லக்னத்தில் கேது இருந்து என்ன, 7ஆம் இடத்தில் ராகுவும் 8இல் சனி மறைவாக இருந்து, அப்போ 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், தொழில் மறைஞ்சு போச்சு. தொழில் என்னாச்சு? தொழில் மறைவு ஸ்தானத்தை சனி மறைவு ஸ்தானத்தை இருந்த பலம் கெட்டு இருந்ததாலும், சுக்கிரன் அவருடைய அமைப்பில் சுக்கிரன் விரயத்தை பார்ப்பதாலும், சூரியன் உச்சம் பெற்று விரயத்தை பார்ப்பதாலும், சூரியன் அரசாங்கம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 9ஆம் இடம்ங்கிறது தகப்பன் தலைவன். அப்போ தகப்பனாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் அரசாங்க தலைவனாக மாறணும்னா இந்த சூரியன் நல்லா இருக்கும். இங்கே சூரியன் உச்சம் பெற்று கடகத்தை விரயத்தை பார்ப்பதால், சூரியன் விரயத்தை பார்ப்பதாலும், சுக்கிரன் விரயத்தை பார்ப்பதாலும், சுக்கிரன் தான் பெண். அப்போ பெண்களுடைய ஓட்டு கணிசமாக என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. சரியா? அதற்கு அப்புறம் இவருக்கு மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து, இந்த செவ்வாய் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மீன இடம் வந்து மதுரை. அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் முருகன். அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய செவ்வாய் முருகன் அவருடைய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்த்து அவருடைய ஆற்றலை 8ஆம் பார்வையாக பார்த்ததன் காரணமாக அவர் அரசாங்கத்தை இழக்கிறார். அப்போ சூரியனை விரயத்துக்கு வந்துட்டார், சுக்கிரனை விரயத்துக்கு வந்துட்டார். சரி, அப்போ இவர் லக்னத்தை யார் பார்க்காங்க அப்படின்னா, லக்னத்தை யார் பார்க்காங்க? யாராவது பார்க்காங்களா? லக்னத்தை யாருமே பார்க்கல. அவர் லக்னத்தை யாருமே பார்க்கல. அப்போ கேது லக்னத்தில் இருந்து லாபத்தை பார்த்தாலும் அது அவருக்கு நல்ல பலனை தரவில்லை. அப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம்? அவங்களுக்கு இவருக்கு 110 சீட்டு, பழனிசாமி டிடிவி 15, 125, பிஜேபி 12, அப்போ 137, மற்றவர்கள் 3, 140, 147 சீட்டு எங்கே போயிடுச்சு? ஏடிஎம் கேட்ட போயிடுச்சு.
அப்போ 244 மைனஸ் பாருங்க 100 அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க 200